ஓம் கம் கணபதியே நமக. அன்பான வணக்கங்கள். 2024 எப்படி இருக்கும் அப்படிங்கிற வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது சிம்ம ராசி. சிம்ம ராசி நண்பர்கள் எப்பவுமே சூரியனுடைய ஆதிக்கத்தை கொண்டவர்கள். ஏன்னா இந்த ராசி அதிபதி சூரியன். இதில் இருக்கிற நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகம், பூரம், உத்தரம் நட்சத்திரத்தின் முதல் பாதம். இதில் பிறந்தவங்க எல்லாம் சிம்ம ராசிக்காரங்க. எதைக்கும் கொஞ்சம் கூட தயங்காம அவங்களுடைய கடமை செய்யறதுல இவங்க தான் வல்லவர்கள். யார் என்ன எதையும் நினைச்சிட்டு இருந்தாலும் சரி, இவங்களோட வேலைகளை மட்டும் இவங்க கரெக்டாக பார்த்துக்குவாங்க. அதே நேரத்தில் எல்லா இடத்துலையும் முதன்மையாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க இவங்க தான். இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பவர் இருக்கும். உலகத்தில் எந்த விஷயத்தை பற்றி கேட்டாலும் ஓரளவுக்காவது அதில் நாலேஜ் இருக்கக்கூடிய பர்சன்ஸ். பொதுவாக சூரியன் அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா உலகத்தில் மற்ற கிரகங்களை எல்லாத்தையும் இவங்களுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு அவங்கவுங்க வேலையை செய்ய வச்சு அதை இந்த பிரபஞ்சத்தை நடத்திட்டு இருக்கிறதே இந்த சூரியன் தான். அது மாதிரி ஒரு குடும்பமாக இருந்தாலும் சரி, ஒரு நாட்டினுடைய தலைவராக இருந்தாலும் சரி, ஒரு ஊர் பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டாக இருந்தாலும் சரி, எப்பவுமே அந்த அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இருக்கணும். எதுவுமே அவங்களுக்கு தெரியாமல் நடக்கக்கூடாதுங்கிறதுல கொஞ்சம் குறிக்கோளாக இருக்கக்கூடியவங்க இவங்க. இந்த 2024 இவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருஷம் ஆரம்பமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 5ஆம் இடத்துலேருந்து ஆரம்பிக்குது சூரியன். அப்போது பூர்வீகம் முதல்ல தொடர்றதே இந்த பூர்வீகத்தை தொட்டு இந்த வருஷம் ஆரம்பிக்குது. எவ்வளோ காலமாக நடக்காத பிரச்சனைகளோ அல்லது வராத விருந்தாளிகளோ ஏதாவது ஒன்று, சித்தப்பா பெரியப்பா இவங்க யாராவது ஒருத்தர் வீட்டுக்காவது வருவாங்க. இல்லாட்டி ஒரு பழைய பூர்வீக கோயில்களுக்கு போயிட்டு வருவாங்க. ஏதாவது ஒன்று இந்த ஜனவரி மாதத்தில் இவங்க பூர்வீகத்திலேருந்து தொடங்குது இந்த வருஷம். அப்போது அது கூட யாராக இருக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா 2-11 அதிபதியான புதன் கூட இருக்கார். அதே மாதிரி சிம்மத்துக்கு யோகாதிபதியான செவ்வாய் அந்த மாத ஆரம்பத்திலே கூட இருக்கார். அப்போ என்னன்னா, இந்த வருமானம், மிகப்பெரிய லாபம், அதோடு சேர்ந்து அதனுடைய பாக்கியம், இது எல்லாமே மன நிறைவு, இது எல்லாமே இந்த மாத ஆரம்பத்தில் நல்லா இருக்கு. பிப்ரவரி மாதம் வரும்போது கொஞ்சம் டிப்ரெஷன். என்ன காரணம்? உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சூரியன் 6ஆம் இடத்துல இருக்கார். அவரோட மற்ற இந்த மாத கிரகங்கள் எல்லாம் போய் அங்கே இருக்கும்போது எல்லாத்துலேயும் எதனால் சந்தோஷமாக ஆரம்பித்தோமோ அது கொஞ்சம் சின்ன சங்கடப்படுத்தி ஓரளவுக்கு ரிலீஸ் ஆகிடுவோம். ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் எதுவும் வந்துட போகிறதில்ல. அதே நேரத்தில் இது ஒரு 15 நாளைக்கு கொஞ்சம் ஒரு டிப்ரெஷன் இருக்கும். அது தொடர்ந்து மார்ச் மாதம் வரும்போது பார்த்திங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு மீண்டும் அது பாட்டுக்கு ரன்னிங்காக ஆரம்பிச்சிடும். அதாவது குரு பகவான் இந்த ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு பெரிய மனிதருடைய தொடர்பு அல்லது ஒரு கோவில் நிர்வாகம், அந்த கோவிலில் ஏதாவது ஒரு நீங்கள் ஸ்பான்சர் பண்ணி ஏதாவது ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுறது, இந்த மாதிரி காரியங்கள் சில பேருக்கு கண்டிப்பாக நடத்துவாங்க. சாதாரண ஒரு
ஒரு பர்சனாக இருந்தால் கூட அவங்க வந்து அவங்க இருக்கிற டிபார்ட்மெண்ட்டில் ஒரு முக்கியத்துவம் அவங்களுக்கு கிடைக்க போகுது. அது வேலையில் ஒரு சின்ன ஹைக்கு, அதே மாதிரி ஒரு ப்ரமோஷன், இது எல்லாம் வந்து இந்த மார்ச் மாதத்துல இவங்களுக்கு நடக்கும். அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா கேது வந்து இவங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கும்போது இந்த பேச்சு அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் நிதானப்படுத்திக்கணும், அல்லது முடிஞ்ச வரைக்கும் பேசாமல் இருக்கிறது நல்லது. ஆனால் இப்போ கவனிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கக்கூடியவங்க தான் அது அது நீங்கள் பேசாமல் இருந்தாலும் பேசுகிற பேச்சு வந்து இந்த ரொம்ப அது எப்படி சொல்கிறது, ஒரு தேள் கொட்டின மாதிரி வார்த்தைகளால் காயப்படுற அளவுக்கு பேசிடுவீங்க. அதை மட்டும் தவிர்த்துட்டாலே இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷத்தில் பெரிய ஒரு சந்தோஷம் வேறு ஒன்றும் இல்லை. அந்த வார்த்தைகளால் யாரையும் வந்து புண்படுத்தாமல் கொண்டு போங்க. ஏன்னா இவங்களுக்கு 8ஆம் இடத்துல ராகு, அதாவது மிகப்பெரிய லாஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அந்த பேச்சினால் இருக்குது. அல்லது எவ்வளவுதான் பழகி இருந்தாலும் நீங்கள் வந்து ரொம்ப உரிமை எடுத்துகிட்டு ஏதாவது ஒரு பேச போய் அதனால் ஒரு பிரச்சனை வந்து அதனால ஒரு பார்ட்னர்ஷிப் முறியறதோ, அல்லது ஒரு தோட்டம் தொடர்பு விற்பனைக்கு கொண்டு போகிற அளவுக்கு கொண்டு போகிறதோ, அல்லது உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னவர் என்னானாலும் சரி இவருக்கு மட்டும் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிற அளவுக்கு கொண்டு போகிறதோ, இதெல்லாம் இந்த வார்த்தைகள் ஜாலங்களில் தான் இருக்க போகுது. மே மாதம் வரும்போது இவங்களுக்கு வந்து அப்படியே அந்த குரு பகவான் வந்து 10ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. சூரியனும் 10ஆம் இடத்துல இருக்கும்போது இவங்களுக்கு அரசு காரியங்கள் அல்லது அரசு பதவிகள், அதற்கான வாய்ப்புகள், இது எல்லாம் உங்களையோ உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் வந்து அந்த அந்த வாய்ப்புகளில் கிடைக்கும். அட்லீஸ்ட் ஒரு அரசாங்கத்திலிருந்து ஒரு லெட்டராவது உங்களுக்கு வந்து சேரும். இது எல்லாம் வந்து அந்த சூரியனுடைய 10ஆம் இடத்துல வரும்போது இது மாதிரி எல்லாம் நடக்கிறது கண்டிப்பாக இருக்கும். அல்லது ஆசிரியர் பணியில் இருக்கிறவங்களுக்கு அதாவது ஓய்வு பெறது, அதற்காக ஒரு ரிட்டையர்மெண்ட் பார்ட்டி இது மாதிரி பண்ணுறது கூட இருக்கலாம். பொதுவாகவே எல்லா விஷயத்தையும் வந்து கண்காணிக்கக்கூடிய நீங்கள் உங்களுக்கு உங்களுடைய நட்பு பக்கத்தில் நடக்கிற விஷயங்களை வந்து நீங்கள் கவனிக்க தவறுறீங்க. அதனாலேயே வந்து உங்களை வந்து ஒரு சில இடத்துல வந்து அவமரியாதை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் இந்த மாதங்களில் வந்து உங்களுக்கு வந்து உயர்வு தான் இருக்குது. எதுக்காகவும் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அதே நேரத்தில் பணத்தை போட்டு செய்யக்கூடிய தொழில்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லபடியான லாபத்தை கொடுக்கும். ஒரு சிலருக்கு மட்டும் அந்த தொழில்கள் வந்து சிக்கலை ஏற்படுத்தும். அதற்கு வந்து காரணம் வந்து சனியினுடைய தொடர்பு, 7ஆம் இடத்துல சனி இருக்கிறதுடைய விளைவு. அது வந்து இந்த நேரத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி எந்த தொழிலும் செய்யாமல் இருந்துட்டு நடக்கிறதே, அதாவது நடைமுறையில் சாதாரணமாக இருக்கிறத மட்டும் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போனால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி வீட்டுக்கு வர்றவங்க விருந்தாளிகளுடைய வரவு அதிகமாக இருக்கும். அல்லது உங்களுடைய தேவை அவங்களுக்கு தேவை இருக்கும். உங்களுடைய சேவை, நீங்கள் போய் அவங்களுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுக்க வேண்டியது இருக்கும். அது உங்கள் பங்காளிகளுக்காக இருக்கலாம், அல்லது மகன் மகள் போன்ற இவங்க வீடுகளுக்காக இருக்கலாம். இதெல்லாம் செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதங்களை தொடர்ந்து நீங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கான முன்னேற்ற பாதைக்கான வழி அந்த அடியெடுத்து வைக்கக்கூடிய அமைப்பும் இருக்குது. மிகப்பெரிய லாபங்களை
ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் இந்த 2024 கட்டாயம் அமைந்தே தீரும் என்பதை மட்டும் சொல்லிக்கொண்டு, இதெல்லாம் ஒரு பொது பலன்கள். உங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரகங்கள் அமைந்திருக்கின்ற நிலையை பொறுத்தும், நடந்து கொண்டிருக்கின்ற திசாபுத்தி அமைப்புகளை பொறுத்தும் பலன்கள் கொஞ்சம் மாறுபடும். அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் எங்களிடம் ஜோதிடம் பார்ப்பதற்காக கீழே வர எங்கள் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது வர்க்கச்சக்கர ஜோதிடர் கிருஷ்ணமூர்த்தி. வணக்கம்.